தம்பி முன்னமே சொல்லி வணக்கம். வாங்க மாப்பிள்ள. வாங்க பெரிய வாங்க மச்சான். மாமா. உட்காருங்க. மாப்பிள்ள நீங்களும் உட்காருங்க. நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க. எப்படியோ நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வேற யாரும் வரலையா? வேலையா இருக்காங்க மாமா, அதனாலதான் வரல. இந்த உறவு கொண்டாட்டத்தெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாத்துடுறேன். ஏய் தமிழே, ஒண்ணும் இல்லம்மா. பெரிய மருமகனும் மாப்பிளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா பேசிக்கிறத பார்த்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். தாய் கிழவிக்கு பாம்பு காது. நாம என்னதான் ரகசியமா நமக்குள்ளேயே பேசிக்கிட்டாலும் இதுக்கு மட்டும் கேட்டுது. கிழவிக்கிட்ட உஷாரா இருக்கணும். ஆதர சிஸ்டர் ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்களா? ஆஹா இல்ல, ரெடி ஆயிட்டு இருக்கா. மாப்பிள்ள என்ன சாப்பிடுறீங்க? மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க மாமா. என்ன மாப்ள எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல கை நினைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ பாட்டிமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. வணக்கம் தம்பி. வணக்கம் சிஸ்டர். உட்காருங்க. ஒண்ணும் இல்ல சிஸ்டர், நானும் அப்பாவும் இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தோம். அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். எங்க எல்லாரையும் சொல்லாதீங்க, எங்க அக்காவை பாத்துட்டு போக வந்தேன்னு சொல்லுங்க. என்ன மாம்ஸ், நான் சொல்றது கரெக்ட் தானே? வெக்கப்படாம சொல்லுங்க மாம்ஸ். இப்பெல்லாம் எங்க அக்காவை பார்க்காம ஒரு நாள் கூட உங்களால இருக்க முடியல தானே? ஏய் வாண்டு, மாப்பிளைய ரொம்ப தான் ஓட்டாத, சும்மா இரு. ஆமா, என் மருமக ரோகிணி எங்க ஆளைய காணோம். ரோகிணி அவளுடைய நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டி இருந்தா. அது நடந்து முடிஞ்சதும் பக்கத்துல கோயிலுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி சாமி கும்பிட்டு வரலான்னு போயிருக்கா. பரவாயில்லையே, என் மருமகளுக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி தான். ஆதர சிஸ்டரோட நாத்தனார்ல பக்தி இல்லாம இருப்பாங்களா? ரோகிணி, வா வா வா. உன்னைய பாக்குறதுக்கு மாப்பிளையும் சம்மந்தியும் வந்திருக்காங்க. வா. வாங்க. ஹாய் ரோகிணி. வாமா மருமகளே, என்ன கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா. அப்பாடா, மாப்பிள்ளையும் அவங்க அப்பங்காரனும் வந்திருக்காங்க. இப்போதைக்கு ரோஹிணி கௌதம பத்தின உண்மையை சொல்ல மாட்டா. வாங்கப்பா வாங்க.